நம்மளோட டாபிக்ல இருந்து ஆரம்பிக்கும். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து 2 கிளாஸஸ் நம்ம ஜென்கின்ஸ்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டு இருந்தோம். வாட் இஸ் ஜென்கின்ஸ், ஜென்கின்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது, ஜென்கின்ஸோட பர்பஸ் என்ன, ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணோம், ஜென்கின்ஸ் வச்சு ஒரு டெப்ளாய்மெண்ட் கான்செப்ட்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளகின்ஸ்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். வாட் இஸ் மீனிங் ஆஃப் பிளகின்ஸ், நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன மாதிரி பிளகின்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தோம், அதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்த்தோம், ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ஓகேங்களா? டுடே கிளாஸ்ல நம்ம வந்து அந்த மாஸ்டர் ஸ்லேவ் அத்தன்டிகேஷன்ஸ் எப்படி பண்றதுன்றத பார்க்க போறோம். மாஸ்டர் ஸ்லேவ் அத்தன்டிகேஷன் எப்படி பண்றது அப்படின்றத நம்ம செக் பண்ண போறோம். சினாரியோ என்னன்னா, கான்செப்ட்ஸ் எப்படி ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா, என்கிட்ட ஒரு மாஸ்டர் மிஷின் இருக்கு. என்கிட்ட ஒரு மாஸ்டர் மிஷின் இருக்கு. மாஸ்டர் மிஷின்னா ஒன்றும் இல்லை, எந்த மிஷின்ல ஒரு டெவாப்ஸ் டூல் இன்ஸ்டால் ஆயிருக்கோ அதுதான் என்னது, மாஸ்டர் மிஷின். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்கிட்ட ஒரு சர்வர் வச்சிருக்கேன், ஒரு உபுண்டு சர்வர், ஓகேங்களா? ஒரு உபுண்டு சர்வர் இருக்கு. அப்ப இந்த உபுண்டு சர்வர்ல நான் என்ன இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன், ஜென்கின்ஸ் நம்ம போட்டு வச்சிருக்கோம், கரெக்டா? சரியா? இப்ப ஜென்கின்ஸ்ல நம்ம டாஸ்க் கொடுக்கணும்னா ஜென்கின்ஸுக்கு எப்படி நம்ம டாஸ்க் கொடுப்போம், இந்த நேம் ஆஃப் ஜாப், ஓகேங்களா? இந்த நேம் ஆஃப் ஜாப்ல நம்ம வந்து ஜென்கின்ஸ்க்கு என்ன கொடுப்போம், டாஸ்க் கொடுப்போம். அப்ப ஜாப்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குன்னு நம்ம பேசியிருந்தோம். என்னென்ன டைப் ஜாப்ஸ் இருக்கு, ஃப்ரீ ஸ்டைலு, பைப்லைனு, மல்டி பிரான்ச் பைப்லைனு, ஃபோல்டரு, மல்டி கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய டைப் இருக்கு, ஓகேங்களா? அதுல நம்ம கிளாஸஸ்ல நம்ம ஃப்ரீ ஸ்டைல் பார்க்குறோம். உங்களோட ப்ராஜெக்ட் செஷன்ல உங்களுக்கு பைப்லைன்ஸ் பார்ப்பீங்க, சரியா? அப்ப இதுதான் ஜாப். இந்த ஜாபை நான் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இதே சர்வர்லயே நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் சர்வரை நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதுல இந்த ஜாபை நான் என்ன பண்ணேன், ரன் பண்ற மாதிரி பண்ணியிருந்தேன். அதான் அந்த டாம் கேட் அப்ளிகேஷன்ஸை போட்டு அதுல இந்த ஜாப் எனக்கு காப்பி ஆகிற மாதிரி பண்ணியிருந்தேன். இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னொரு சர்வரை எடுக்கிறோம், ஓகேங்களா? இந்த சர்வரை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒன்னா அத்தன்டிகேட் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அத்தன்டிகேட் பண்ணி வச்சுக்கிறேன், ஓகேங்களா? இந்த சர்வரை நம்ம வந்து டெஸ்ட் சர்வர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சர்வர் என்ன பண்ணலாம், டெஸ்ட் சர்வர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? இது வந்து ஒரு டெஸ்ட் சர்வர். அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த டெஸ்ட் சர்வர்ல ஒரு ஜாபை நான் வந்து ரன் பண்ற மாதிரி கொண்டு வரணும். இந்த டெஸ்ட் சர்வர்ல நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஜென்கின்ஸ் ஜாபை நான் என்ன பண்ண போறேன், அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க கொடுக்க போறேன். இதான் நம்ம பண்ண போறது. அதுக்கு பிஃபோரா உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த டெஸ்ட் சர்வரையும் இந்த ஜென்கின்ஸ் ஜாபையும் எப்படி வந்து அத்தன்டிகேட் பண்றதுன்றது உங்களுக்கு தெரியும். இது தெரிஞ்சதுன்னா யூ கேன் எக்ஸிக்யூட் யுவர் ஜாப் ஃப்ரம் ஜென்கின்ஸ் மிஷின் டு அனதர் மிஷின். இன்னொரு மிஷின்ல உங்களால என்ன பண்ண வைக்க முடியும், ஒரு ஜாபை ரன் பண்ண வைக்க முடியும். இது யூஸ் கேஸ் எதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஜென்கின்ஸை யூஸ் பண்ணி இந்த பில்டிங் கான்செப்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது அதோட அவுட்புட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சர்வர்ல இருந்து பார்ப்பாங்க, ஓகேங்களா? அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணா ஒரு சர்வர்ல தான் நீங்க என்ன பண்ணி ஆகும், போயிட்டு டெப்ளை பண்ணி ஆகும், கரெக்டா? அப்ப நான் ஜென்கின்ஸ்ல நான் பண்ண இந்த ஜாப், நான் பில்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஜாப் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜென்கின்ஸை யூஸ் பண்ணி இந்த டெஸ்ட் சர்வர்ல நான் என்ன பண்றேன், டெப்ளாய் பண்றேன். அப்ப இதோட அவுட்புட்டை நான் என்ன பண்ணுவேன், இந்த டெஸ்ட் சர்வர் வழியா நான் என்ன பண்ணுவேன், ஐபி அட்ரஸை ஹிட் பண்ணி நான் வந்து ப்ராப்பரா இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகுதா இல்லையா அப்படின்றத நான் என்ன பண்ணுவேன், செக் பண்ணி பார்ப்பேன். இப்போ அது ப்ராப்பரா ரன் ஆகுதுன்னா அப்ப அந்த இன்டகிரேஷன் பார்ட், டெப்ளாய்மெண்ட் பார்ட் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுதுன்னு தானே அர்த்தம், ஓகேங்களா? அப்ப ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், ஹிட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அதோட அவுட்புட் எனக்கு வரணும். அப்படி வந்துச்சுன்னா நான் பண்ணது கரெக்ட். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த டெஸ்ட் சர்வர்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், கிரியேட் பண்ணுவோம். இது நான் ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நான் ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ் அப்படின்னு. அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் சர்வர் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சர்வரை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒன் செகண்ட் guys.
ஸோ சாரிப்பா, ஒரு சின்ன ஒரு கால். ஸோ அப்போ நான் இந்த டெஸ்ட் சர்வர்ஸ் யூஸ் கேசஸ் வந்து எதுக்காக இருக்கு அப்படின்னா, ஃபார் டெப்ளாய்மெண்ட். அதாவது என்னன்னா, இப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தாதான் அதே அப்ளிகேஷன் என்ன பண்ண முடியும், ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ண முடியும். அப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன்ன்றது என்ன அப்படின்னா, ப்ரொடக்ஷன் மாதிரியே ஒரு என்விரான்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அதான் ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்படின்னு. ஏன்னா இதே செட்டப்பை தான் நம்ம என்னவா மாத்த போறோம், ப்ரொடக்ஷனா மாத்த போறோம். அப்ப இந்த என்விரான்மெண்ட்ல இந்த அப்ளிகேஷன் நல்லா ரன் ஆனாதான் அது அப்படியே என்ன பண்ணுவாங்க, அந்த என்விரான்மெண்ட்டை ப்ரொடக்ஷனா மாத்துவாங்க. அதுக்காக தான் இந்த டெஸ்ட் சர்வர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுப்பாங்க. கிரியேட் பண்ணிட்டு அதுல இந்த ஜாப் என்ன பண்ணுவாங்க, ரன் பண்ணி பார்ப்பாங்க. சரிங்களா? அதுல இந்த ஜாப் என்ன பண்ணுவாங்க, ரன் பண்ணி பார்ப்பாங்க. அதோட ஐபி அட்ரஸ் எடுத்து ஹிட் பண்ணி அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணுவாங்க. அப்ப அந்த சினாரியோஸ்க்காக தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் அத்தன்டிகேஷன் கான்செப்டை நம்ம வந்து ட்ரை பண்ண போறோம். சரிங்களா? இது இன்டர்வியூல கேட்பாங்க, எப்படி வந்து ஜென்கின்ஸ்ல நான் கிரியேட் பண்ற ஜாபை நான் இன்னொரு சர்வர்ல எப்படி நான் வந்து ரன் பண்ணி பாக்குறது. அப்ப ஹவு டு டூ தட் மாஸ்டர் ஸ்லேவ் அத்தன்டிகேஷன், எக்ஸ்பிளைன் த ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அதை தான் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போறோம். கிளியரா? இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இதே சினாரியோ தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பண்ண அந்த ஆட்டோ டிப்ளாய்மெண்ட் சினாரியோவை நீங்க என்ன பண்ண போறீங்க, இதுல பண்ண போறீங்க. அப்போ உங்களுக்கு நான் எப்படி இந்த மாஸ்டர் ஸ்லேவ் பண்றதுன்றதை சொல்லி கொடுத்துருவேன். நீங்க என்ன பண்ணணும், ஜென்கின்ஸ் மிஷின்ல ஜாப் வச்சிருக்கணும், ஸ்லேவ் மிஷின்ல என்ன வச்சிருக்கணும், டாம் கேட் வச்சிருக்கணும். சரிங்களா? ஸ்லேவ் மிஷின்ல என்ன வச்சிருக்கணும், டாம் கேட் வச்சிருக்கணும் நீங்க. ஓகே. அப்ப மாஸ்டர் ஸ்லேவ் அத்தன்டிகேஷன் பண்ணி முடிச்ச பிறகு ஜென்கின்ஸ்ல நீங்க வச்சிருக்கிற ஜாப் டெஸ்ட் சர்வர்ஸ்ல உங்களுக்கு டாம் கேட்ல எந்த பாத்ல டெப்ளை ஆகணும், வெப் ஆப்ஸ்ன்ற பாத்ல டெப்ளை ஆகணும். ஓகேங்களா? டெப்ளை ஆகணும். அதோட அவுட்புட்டை இந்த ஐபி அட்ரஸ், இந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் எடுத்து நீங்க ஹிட் பண்ணி பார்க்கணும். இதுதான் உங்களோட டாஸ்க். சரிங்களா? அப்ப நீங்க 2 மிஷின்ல தனித்தனியா நீங்க வச்சிருக்க போறீங்க. லாஸ்ட்ல நான் பண்ணும்போது ஒரே மிஷின்லயே நான் பண்ணேன். நீங்க தனித்தனியா பண்ண போறீங்க. வெரி சிம்பிள் டாஸ்க் தான். சரிங்களா? ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. கரெக்டா பண்ணீங்கன்னா இந்த டாஸ்க் பண்ணிடலாம். வெரி சிம்பிள் டாஸ்க். ஓகேவா? கான்செப்ட் கிளியரா? இதுல யாருக்கா டவுட் இருக்கா? கான்செப்ட் கிளியரா? ஆன்லைன் பிரவீன் கிளியரா? கிளியர். ஓகே. அப்ப நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம கிட்ட சர்வர் வேணும், சர்வர் ரெடி. ஜென்கின்ஸ் வேணும், ஜென்கின்ஸும் ரெடி. இன்னும் நம்மளுக்கு என்ன தேவை, ஒரு டெஸ்ட் சர்வர் தேவை. சரிங்களா? அப்ப அந்த டெஸ்ட் சர்வரை நம்ம வந்து கொண்டு வரும். டெஸ்ட் சர்வர்ஸை நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். செகண்ட் இருங்க. அப்ப நான் வந்து ஒரு டெஸ்ட் சர்வீஸை நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்றேன். நான் வந்து டெஸ்ட் சர்வர்னு செட் பண்றேன். அதே ஒரு உபுண்டு மிஷினாவே எடுப்போம். ஸோ ஜென்கின்ஸ் மேக்கிங் இதுலயும் நம்ம வந்து நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கலுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஆல் டிசிபி செட் பண்ணிக்கலாம். ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ், மற்றபடி வேற எதுவும் பண்ணல, எதுவும் இல்லை, நார்மல் தான். லான்ச் இன்ஸ்டன்ஸ். சார் எஸ் சார், டெஸ்ட் சர்வர் வந்து உபுண்டுல தான் இருக்கணுமா சார்? எதை வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே. டெஸ்ட் சர்வரா உபுண்டு எடுத்துருக்கேன். வேணும்னா நீங்க லினக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. யார் வேணாம்னா ட்ரை பண்ணி பாருங்க, தாராளமா ட்ரை பண்ணுங்க. சரியா? ஓகே. ஓகே. அப்ப டெஸ்ட் சர்வர் வந்து இங்க கிரியேட் ஆகட்டும். டெஸ்ட் சர்வர்ஸ் இங்க கிரியேட் ஆகட்டும்.
இந்த டெஸ்ட் சர்வர் கிரியேட் ஆகிற கேப்ல நம்ம என்ன பண்ணலாம்னா மாஸ்டர் மிஷின்ல ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும், அதை பண்ணிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் சர்வர் அதுக்குள்ளே அது கிரியேட் ஆகிடும். நான் என்ன பண்றேன், அதுக்குள்ளே மாஸ்டர் மிஷினை நான் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன் பேக் எண்ட்ல. க்ளோஸ் பண்றேன். Ubuntu அப்படின்னு கொடுத்து லாகின் பண்ணிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு SSH கான்ஃபிகரேஷன்ஸ் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க ட்ரை பண்ண போறோம். ஓகேங்களா, ஒரு SSH வழியா தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மாஸ்டர் ஸ்லேவே அத்தன்டிகேட் பண்ண போறோம். ஸோ தட் நான் என்ன பண்றேன்னா நான் ஒரு ரூட் யூசரா பெர்ஃபார்ம் பண்ணாம நான் வந்து ஒரு நார்மல் யூசராவே ஒரு ரெகுலர் யூசராவே இருந்து பெர்ஃபார்ம் பண்றேன். ஏன்னா ரூட் யூசரா சம்டைம்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒர்க் ஆகும், ஆனா சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ரூட் யூசரா பண்ணும்போது. ஏன்னா நடந்திருக்கு. அதனால மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெகுலர் யூசரா தான் வந்து பண்ண போறோம். இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லோக்கல் ஹோஸ்ட் கனெக்ட் ஆகுதுன்றதை செக் பண்ணுங்க. லோக்கல் ஹோஸ்ட்னா உங்களோட சர்வரே உங்களுக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி செக் பண்றது. SSH லோக்கல் ஹோஸ்ட் என்டர் அடிக்கிறேன். என்ன காமிக்குது? ஃபிங்கர் பிரிண்ட் கீஸ் கேக்குதா? நான் வந்து எஸ்ன்னு கொடுக்குறேன். என்ன காமிக்குதுங்க? லோக்கல் ஹோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெர்மிஷன் டினைட்ல உங்களுக்கு எரர் அடிக்குதா? ஃபர்ஸ்ட் இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா உங்க லோக்கல் ஹோஸ்ட்டை ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்றதுக்கு கீபேர்ஸை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சர்வருக்குள்ள கொண்டு வரணும். ஓகேங்களா, இப்போ நார்மலா இப்போ நீங்க வந்து மிஷின் கனெக்ட் பண்றீங்கன்னா இப்போ நீங்க ஒரு கீபேட் டவுன்லோட் பண்றீங்களா, அது என்ன கீன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அது பப்ளிக் கீயா பிரைவேட் கீயான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பிரைவேட் கீ. அப்ப பப்ளிக் கீ எங்க இருக்கும்? எங்க இருக்கு பப்ளிக் கீ? அப்ப எங்க இருக்கும்னா சர்வருக்குள்ள இருக்கும். ஓகேங்களா, உங்க சர்வருக்குள்ள தான் பப்ளிக் கீ இருக்கும், உங்ககிட்ட பிரைவேட் கீ இருக்கும். இது ரெண்டு கீயும் ஒன்னு அத்தன்டிகேட் ஆனாதான் உங்க சர்வர் என்ன ஆகும்? கனெக்ட் ஆகும். சரிங்களா, அப்ப அந்த கீ பேர் எங்க இருக்கும்? பப்ளிக் கீ எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? சர்வருக்குள்ள எந்த இடத்துல அந்த பப்ளிக் கீ ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ls-a அப்படின்னு கொடுக்குறேன். இது என்ன கமாண்ட்? இது என்ன கமாண்ட்? ls-a. லினக்ஸ்ல இந்த கமாண்டோட கான்செப்ட் என்ன? ஹிடன் ஃபைல்ஸ் ஹிடன் ஃபைல்ஸ் ஷோ பண்ணும். ஓகேங்களா, டு ஷோ த ஹிடன் ஃபைல்ஸ். டாட் அப்படின்னு வருது பாத்தீங்களா, டாட்ல ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா, அதெல்லாம் ஹிடன் ஃபைல்ஸ். அப்ப இந்த இடத்துல you can see that டாட் SSH பாத்தீங்களா, இது வந்து டைரக்டரி டாட் SSH ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க. அப்ப நான் cd டாட் SSH அப்படின்னு கொடுத்து நான் என்ன பண்றேன், உள்ள போறேன். ஓகேங்களா, cd டாட் SSH அப்படின்னு கொடுத்து நான் என்ன பண்றேன், உள்ள வந்தேன். இப்போ உள்ள வந்த பிறகு I can see that authorized key இருக்கு பாத்தீங்களா, இதுதான் என்னோட பப்ளிக் கீ இருக்கிற ஃபைல். என்னோட பப்ளிக் கீ இருக்கிற ஃபைல்ஸ் இதுதான். அப்ப என்கிட்ட பிரைவேட் கீ இருக்கும், பப்ளிக் கீ எங்க இருக்கும்? டாட் SSH குள்ள authorized key அப்படின்ற இந்த ஃபைல் பாத்ல இருக்கும். அப்ப நான் cat கமாண்ட் கொடுத்து காமிக்கிறேன். இருக்கா பப்ளிக் கீ? இருக்கா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதே மாதிரி ஒரு ரெண்டு கீ பேர் செட் கிரியேட் பண்ண போறேன். ஒன்னு பப்ளிக் கீ வைக்க போறேன், இன்னொன்னு என்னோட பிரைவேட் கீ உள்ள கொண்டு வர போறேன். எதுக்காக அப்படின்னா என்னோட லோக்கல் ஹோஸ்ட்டை ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ண போறேன். இதை பேஸ் பண்ணி வச்சுதான் என்னோட மாஸ்டர் அண்ட் சேவையும் கனெக்ட் பண்ண போறேன். ஓகேங்களா, அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா டச் கமாண்ட் கொடுத்து டச் ID_RSA அப்படின்ற ஒரு நேம்ல ஒரு கீ, அடுத்தது ID_RSA.pub அப்படின்ற நேம்ல ஒரு கீ. ரெண்டு கீ, ரெண்டுமே ஒரு எம்டி ஃபைல். ஓகேங்களா, ரெண்டுமே இப்போ ஒரு எம்டி ஃபைல். நான் LL கமாண்ட் கொடுக்குறேன். you can see that எல்லாம் 00 இருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு எம்டியா நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கோம். ID_RSA அப்படின்ற நேம்ல ID_RSA.pub அப்படின்ற நேம்ல செட் பண்ணிருக்கோம். இப்ப நான் என்ன பண்றேன்னா என்கிட்ட இருக்கிற இந்த பப்ளிக் கீயை இந்த ID_RSA குள்ள கொண்டு வரேன். என்கிட்ட இருக்கிற பிரைவேட் கீயை நான் ID_RSA குள்ள கொண்டு வரேன். பப்புக்குள்ள கொண்டு வரேன், பிரைவேட்டா இதுல கொண்டு வரேன். புரியுதுங்களா? அப்ப இங்க இருக்கிற கீ, இந்த ஆத்தரைஸ் கீக்குள்ள இருக்கிற இந்த கண்டென்ட் எப்படி இதுக்குள்ள கொண்டு வரும்? அப்படியே காப்பி பண்ணணும். கண்டென்ட் எப்படி காப்பி பண்ணுங்க? செலக்ட்
அது எல்லாமே பண்ணும். அது ஒரு மெத்தட் தான். அப்படி அந்த மெத்தட் இப்பதான் நானே யோசிக்கிறேன். ஓ பரவாயில்லப்பா, நல்லா யோசிக்கிறீங்க. வேற இன்னும் கொஞ்சம் ஈஸியா கமாண்ட்லயே பண்ற மாதிரி ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். கமாண்ட்லயே பண்ற மாதிரி ஒரு மெத்தட் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. என்ன கமாண்ட் கொடுக்கலாம்? காப்பி authorized key id underscore source and destination. Source and destination. LL கொடுக்கணும். ஓகே, பேட் வரலையா? நான் கொடுக்கலாம். ஓகே, அப்ப இங்க பாருங்க, இங்க இருக்கிற கண்டென்ட் அதே இங்க இருக்கா? நீங்க டிராக் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணாலும் பண்ணிருக்கலாம். அதுவும் ஒரு மெத்தட் தான். சிம்பிளா கமாண்ட் வழியாவும் பண்ணலாம். மோஸ்ட்லி எவ்வளவு சீக்கிரமா பண்ணணுமோ அதான் பண்ணணும். ஓகேங்களா? சோ அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ரெண்டாவது என்ன ஃபைல் எம்டியா இருக்கு? id underscore rsa ன்னு ஒரு ஃபைல் எம்டியா இருக்கு. ஓகேங்களா? சோ id underscore rsa ன்னு சொல்லி ஒரு ஃபைல் எம்டியா இருக்கு. இதுல நான் என்ன பண்ணணும்? என்கிட்ட இருக்க பிரைவேட் கீயை கொண்டு வரணும். அப்ப என்கிட்ட பிரைவேட் கீ எங்க இருக்கு? என்னோட டெஸ்க்டாப்ல நான் வச்சிருந்தேன். அந்த கீ எங்க இருக்கு? இருக்கா? ஒன்னு பெம்ல இருக்கு, ஒன்னு பிபிகேல இருக்கு. எந்த கீயை கொண்டு வரணும்னு சொல்லணும்னா பிபிகே கொடுக்க கூடாது. என்ன கொடுக்கணும்னு சொன்னேன்? பெம். இதுதான் நான் சொன்னது. எதுக்காக நான் பெம்ல டவுன்லோட் பண்ணேன் நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுக்கு ரீசன் இதுதான். இந்த பெம் கண்டென்ட் தான் நீங்க என்ன பண்ணணும்? உள்ள கொண்டு வரணும். இந்த பிபிகே கண்டென்ட்டை கொண்டு வரக்கூடாது. இதுதான் பிபிகே ஃபார்மேட். இதை உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களால கனெக்ஷன்ஸ் கொண்டு வர முடியாது. அது நடக்காது. அதனாலதான் என்ன பண்ணணும்? பெம். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் ஒரு 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 2 இயர்ஸ் பேக் நீங்க ஏடபிள்யூஎஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெறும் பெம் கீ மட்டும் தான் வச்சிருக்கோம். பிபிகேக்குன்னு தனியா இந்த மாதிரி நீங்க பாக்குறீங்க இல்லையா, பெம் பிபிகேன்ற ஆப்ஷன் அப்பெல்லாம் அந்த டைம்ல கிடையாது. வெறும் பெம் மட்டும் தான் இருந்தது. நாங்க அந்த பெம்மை தான் என்ன பண்ணுவோம்னா பிபிகேவா கன்வெர்ட் பண்ணுவோம். அப்பதான் அப்படிதான் நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணானுங்க, ஒரு 1 இயர் பிஃபோர் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு அப்டேட்டை கொண்டு வந்தாங்க. டைரக்டாவே பிபிகே ஃபைலாவே நீங்க என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க அந்த மாதிரி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அது வந்து கனெக்டிவிட்டிக்கு யூஸ் ஆச்சு. ஒரு சர்வர் கனெக்ஷன்ஸுக்கு அந்த பிபிகே சப்போர்ட் பண்ணுச்சு. ஆனா ஒரு இன்டர்னல் கம்யூனிகேஷன்ஸ்க்கு அதை சப்போர்ட் பண்ணல. அதாவது ஒரு லினக்ஸ் மிஷின்ல இருந்து இன்னொரு லினக்ஸ் மிஷின் கனெக்ட் பண்றது, உள்ளுக்குள்ளேயே கனெக்ட் பண்ற இன்டர் கனெக்ஷன்ஸ்க்கு அந்த கீ எனக்கு சப்போர்ட் பண்ணல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபார்மேட் வந்து பாத்தீங்கன்னா பெம் ஃபார்மேட்ல தான் எங்களுக்கு என்ன பண்ணுச்சுன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. அதனாலதான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா பெம் ஃபார்மேட்லயே ஒரு இன்டர் கனெக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அந்த கீ எப்படி வச்சிருந்தோம்? பெம் ஃபார்மேட்ல தான் வச்சிருக்கணும், பிபிகேவா வைக்கக்கூடாது. அதனாலதான் நான் என்ன பண்ணா 2 கீயா மாத்திக்கிட்டேன். பெம் பிபிகேன்னு சொல்லி 2 கீயா மாத்திக்கிட்டு இந்த பெம் கண்டென்ட்டை காப்பி பண்ணி நான் என்ன பண்றேன், இங்க விஐ id underscore rsa ஓபன் பண்ணி என்ன பண்றேன், பேஸ்ட் பண்றேன். shift: wq save. சரியா? இப்ப செக் பண்ணி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட 2 கண்டென்ட் இருக்கிறது தெரியும். சைஸ் தெரியுதா? அப்ப உள்ள கொண்டு வந்தாச்சு. ஆனா இது ரெண்டுமே இப்ப என்ன பெர்மிஷன்ஸ்ல இருக்கு? என்ன பெர்மிஷன்ஸ் இருக்குது ரெண்டுமே? ரீடு, ரைட்டு. மொத்தம் எத்தனை யூசர்ஸ் வருவாங்க இங்க? எத்தனை யூசர்ஸ் இருப்பாங்க? 3 யூசர்ஸ் இருப்பாங்க லினக்ஸ்ல. என்னென்ன யூசர்ஸ்? நார்மல் யூசர், குரூப் யூசர், chmod 777 கொடுப்பீங்களா? 777 யார் யாரு? chmod 777 கொடுப்பீங்களா? அந்த 777 யார் யாரு? 3 7 யார் யாரு கொடுக்குறீங்க? ஃபர்ஸ்ட் 7 ஐஏ யூசரா? அப்புறம்
ரூட் யூசரா அப்புறம் ரீட் ரைட்ன்றது பெர்மிஷன். நான் கேட்கறது அந்த 3 7 எந்தெந்த யூசருக்கு வருதுன்னு கேட்கறேன். ரீட் ரைட் எக்ஸிக்யூட் அப்படின்றது பெர்மிஷன். ரீடுக்கு என்ன வேல்யூ? ரீடுக்கு என்ன கொடுப்பீங்க லினக்ஸ்ல? ரைட்டுக்கு வந்ததே அங்க 7 4 வந்து ரீடுக்கு போயிடும். ரைட் வந்து 6க்கு போச்சுன்னா 4 6 10 வருது. அப்ப ரீடுக்கு என்ன வேல்யூ வரும்? 4. ரைட்டுக்கு என்ன? 2. எக்ஸிக்யூட் என்ன? 1. எவ்வளவு வருது? 10. 7. சரியா? ஃபர்ஸ்ட் யூசர் யாரு? நார்மல் யூசர். செகண்ட் யாரு? குரூப். ரூட் இல்ல குரூப். மூணாவது யாரு? அதர்ஸ். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் யூசர். சரியா? ஜென்கின்ஸ் கிளாஸ் எடுக்கிறதுக்கு பதிலா லினக்ஸ் கிளாஸ் எடுக்கப்பீங்க போல இருக்குது நீங்க. இப்படி பக்கன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. பிரிச்சுக்கோங்க. 3ஆ பிரிச்சுக்கோங்க. இப்படிதான் பிரிக்கணும். இந்த இடத்துல ஐஃபன் இருக்கு. ஐஃபன்னா என்ன அர்த்தம்னா இது ஒரு நார்மல் ஃபைல் அப்படின்னு அர்த்தம். ஐஃபன் மென்ஷன் ஆயிருந்ததுன்னா இங்கே சம்டைம்ஸ் இங்க டீன் மென்ஷன் ஆயிருந்ததுன்னா என்ன அர்த்தம்? டீனா என்ன? டைரக்டரி. சரியா? எல்ன்னு மென்ஷன் ஆயிருக்கும் அப்படின்னா லிங்க்டு ஃபைல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இங்க ஐஃபன் மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா இது என்னது? ஐஃபன் மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா என்னது இது? இப்பதானப்பா சொன்னேன். நார்மல் ஃபைல். ஓகேங்களா? டீனா எல்னா லிங்க்டு ஃபைல். சரியா? மூணு யூசர்ஸ். ஃபர்ஸ்ட் யூசருக்கு என்ன பெர்மிஷன்ஸ் இருக்கு? ரீடு என்ன வேல்யூ வரும்? இதுக்கு என்ன வேல்யூ இருக்கு? என்ன வேல்யூ? 4ஆ? 4 இருக்கு. பக்கத்துல வேற என்ன இருக்கு? ரைட்டுக்கு என்ன வேல்யூ? 4 ஆட் பண்ணா 6. அடுத்தது இவர் எனக்கு வரும் 6. அடுத்தது 4. இந்த யூசர் யாரு? இவர் யாரு? இவர் யாரு? சத்தமா ஃபர்ஸ்ட் யாரு? ஃபர்ஸ்ட் யாரு? நார்மல் யூசர். சத்தமா. அடுத்தது குரூப். அதர்ஸ். என்ன வேல்யூ? 6 6 4. புரியுதுங்களா? தூக்கத்துல எழுந்து கேட்டா கூட அதெல்லாம் மறக்க கூடாது. இதெல்லாம் பேசிக் லினக்ஸ் கமாண்ட்ஸ். நீங்க ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியரா போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லினக்ஸ் தெரிஞ்சாதான் நீங்க ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர். லினக்ஸ் தெரியல அப்படின்னா நீங்க டெவாப்ஸ் இன்ஜினியரே கிடையாது ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா எல்லா டெவாப்ஸ் டூலும் எதுல இன்ஸ்டால் ஆயிருக்கு? லினக்ஸ்ல தான் இன்ஸ்டால் ஆயிருக்கு. பேசிக் ஒரு ஃபைலை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம எப்படி உள்ள போய் ஒர்க் பண்ணுவோம்? எல்லா ஃபைல்ஸும் நீங்க பாருங்க அப்படின்னு திடீர்னு அப்ப உள்ள போயிட்டு என்ன ஃபைல் என்ன இதுல இருக்கு, ஃபர்ஸ்ட் எது ஃபைல், எது டைரக்டரி, எது லிங்க்டு ஃபைலு, எது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலு தெரியலன்னா அப்புறம் எப்படி நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கிறது? அப்போ ஒரு நார்மல் ஃபைல்னா இங்க ஐஃபன் இருக்கும். டைரக்டரினா டீன்னு இருக்கும். லிங்க்டு ஃபைல்னா எல்ன்னு இருக்கும். எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ்னா இந்த இந்த இதுல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ன்னு இருக்கும். இதுல எல்லாத்துலயுமே எக்ஸ்ன்னு இருக்கும். ஆனா என்ன அர்த்தம்? அந்த ஃபைல் வந்து எக்ஸிக்யூட் பெர்மிஷன்ல இருக்குன்னு அர்த்தம். கிரீன் கலர்ல இருக்கும். எப்படி இருக்கும்? கிரீன் கலர்ல இருக்கும். அப்படி கிரீன் கலர்ல இருந்தா அது என்னது? எக்ஸிக்யூட் ஃபைல். இந்த ஃபைல் ரன் ஆகும். எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் ரன் ஆகும். ரன் ஆகிற ஃபைல் இது. சரியா? இப்படிதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ மறுபடியும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா வீக்லி நடக்கிற அந்த பேசிக் செஷன்ஸ்ல போயிட்டு அட்டன் பண்ணி பாருங்க என்ன சொல்றாங்க. நீங்க போயிட்டு நீங்க அதுல என்னென்ன படிச்சீங்களோ அதை அவங்க கிட்ட டவுட் கேட்டு இது பண்ணுங்க. சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா நான் ஆனா ஒரு வெப்சைட் சொல்றேன். இந்த வெப்சைட்ஸ்ல இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே 1 by 1 ரன் பண்ணி பாருங்க. 1 by 1 ரன் பண்ணி அது என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த கமெண்ட்ஸ் கேட்பாங்க. கண்டிப்பா இந்த கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூல கேட்பாங்க. 1 செகண்ட் இருங்க கைஸ். ஹலோ சொல்லுப்பா. நல்லா இருக்கு. சொல்லுங்க, ஏதாவது நல்ல செய்தி சொல்ல போறியா?
சரிப்பா. ஸோ கான்செப்ட் அதான். நான் உங்களுக்கு லிங்க் அட்ரஸ் உங்களோட குரூப்ல போட்டிருக்கேன். அதை எடுத்து உங்களோட இதுலயுமே போட்டுருங்க. ஓகேங்களா? உங்களோட குரூப்லயுமே நீங்களே எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுருங்க. ஓகேங்களா? இதுல இருக்கிற கமெண்ட்ஸை ஒன் பை ஒன்னா ப்ராக்டிக்கல் பண்ணி பாருங்க. இங்க இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இதோட இன்ட்ரடக்ஷன், ப்ரீ ரெக்வசைஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? எல்லா கமெண்ட்ஸும் இது என்னென்ன, எதுக்காக யூஸ் பண்றது, இதை ஃபுல்லா ரன் பண்ணாலே போதும். ஒரு கமாண்டுக்குமே வித் டயக்ராம் எல்லாமே இருக்கு. எல்லாம் டயக்ராமோட இருக்கு. ஜஸ்ட் இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். சரிங்களா? மோஸ்ட்லி இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எல்லாமே. இது தெரிஞ்சுக்கிட்டாலே மேக்ஸிமம் எல்லா இதுலயுமே நம்ம வந்து மேனேஜ் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணணும். மோஸ்ட்லி இதுதான் நம்ம அடிக்கடி டே டு டே லைஃப் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த கமாண்ட்ஸ் இதுதான். சரிங்களா? ரன் பண்ணி பாருங்க. ஸோ நானும் என்ன பண்றேன் அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற இந்த ஃபைல்ஸ்ல எல்லாமே ரீட் ரைட் பெர்மிஷன்ஸோட இருக்கு. எதுக்குமே வந்து ரீட் ரைட் பெர்மிஷன்ஸ் கொடுக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒன்லி ரீட் பெர்மிஷன் தான். ஏன்னா ரீட் ரைட் பெர்மிஷன் ஃபைல்ஸ்ல ரைட் பெர்மிஷன் இருந்தது அப்படின்னா ஈஸியா அவங்க ஃபைல போயிட்டு என்ன பண்ணலாம், எடிட் பண்ண முடியும். அதனால எல்லாத்துக்குமே என்ன பண்றேன், ஒன்லி ரீட் ஒன்லி பெர்மிஷன்ஸ் மட்டும் செட் பண்றேன். அப்ப எப்படி செட் பண்ணுவீங்க? ரீட் ஒன்லி மட்டும் தான். சேஞ்ச் மோட் ஒன்லி யூசருக்கு மட்டும்தான் ரீடு, மற்றவங்க எல்லாத்துக்குமே எதுவுமே கிடையாது. இப்ப என்ன கொடுப்பீங்க? 400 அவ்வளவுதான். எல்லா ஃபைல்ஸுக்குமே செட் பண்றதுக்கு ஸ்டார்னு கொடுக்குறேன். எல்எல் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா ஃபைலுக்குமே என்ன இருக்கும், வெறும் ரீட் பெர்மிஷன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு அலோகேட் ஆகும். சரிங்களா? அப்ப செட் பண்ணியாச்சு. இப்போ அகைன் நான் வந்து என்ன பண்றேன், SSH லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு கொடுக்கணும். கனெக்ட் ஆகுதா? கனெக்ட் ஆகுதா? வெல்கம் டு கும்துன்னு வருதா? இப்போ இனிஷியலா நம்மளோட சர்வருக்குள்ளே அந்த லோக்கல் ஹோஸ்ட் கனெக்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து டேஷ்போர்ட்ல போய் ஒர்க் பண்றது தான். டேஷ்போர்ட்ல ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்லேவ் மிஷின்ல ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிடணும். ஸ்லேவ் மிஷின்ல ஒன்றும் பெருசாலாம் பண்ண போறது இல்லை. ஜஸ்ட் சிம்பிளா நான் என்ன பண்றேன்னா ஸ்லேவ் மிஷின் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு அதுல ஜாவா மட்டும் பேக்கேஜ் மட்டும் நான் என்ன பண்றேன், இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். என்ன பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றேன்? ஜாவா பேக்கேஜ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இதுலயும் நான் நார்மல் யூஸரா இருந்து தான் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது ஜாவா பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். ஜாவா பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றதுக்கு ஆன்லைன்ல போயிட்டு ஜென்கின்ஸோட இன்ஸ்டாலேஷன் ஃபைல்ஸ்ல லினக்ஸ் இங்க என்ன இருக்கு, ஜாவா பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றதுக்கு கமெண்ட்ஸ் இருக்கா? இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன, apt அப்டேட். ஸோ அப்டேட் ஒன்று பண்ணிடணும். அடுத்தது ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணுது. வெயிட் பண்ணுங்க, அதில் ஜாவா இன்ஸ்டால் ஆகும்.
இந்த பக்கமும் ஒரே டைம்ல கால் வந்தா நான் என்னடா பண்றது? ஓகே. ஸோ நம்ம வந்து ஜாவா இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஜாவா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாச்சு. செக் பண்ணிக்கோங்க, ஜாவா இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஜாவா இருக்கு. இப்போ இதில் நம்ம பண்ண போகிறது ஒன்றே ஒன்று தான். என்னன்னா ஒரே ஒரு டைரக்டரி மட்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு டைரக்டரி நான் வந்து என்ன பண்றேன்னா MKDA ஜென்கின்ஸ் அப்படின்ற ஒரு டைரக்டரி மட்டும் நான் என்ன பண்றேன், கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்ப இந்த ஜென்கின்ஸ் டைரக்டரி இப்போ எங்க இருக்குன்றதை நான் செக் பண்றதுக்கு PWDன்ற கமெண்ட் கொடுத்து ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணிட்டேன். எங்க இருக்கு? ஹோம் உபுண்டு ஜென்கின்ஸ் அப்படின்ற இந்த ஃபைல் பாத்ல தான் இருக்கு. ஏன் நான் இந்த மாதிரி செட் பண்ணேன் அப்படின்னா, பிகாஸ் ஜென்கின்ஸ் going to copy the job from மாஸ்டர் மிஷின் டு ஸ்லேவ் மிஷின். அப்ப ஸ்லேவ் மிஷின்ல அது எங்க போய் டெப்ளாய் பண்ணணும்ன்றதை நான் செட் பண்ணணும். இடத்துல நம்ம டாம் கேட்லாம் எதுவும் பண்ணல இப்போதைக்கு, அதனால நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் ஸ்லேவ் மிஷின்ல அது எங்க போய் டெப்ளாய் பண்ணணும்ன்ற அந்த ஃபைல் பார்த்து நான் செட் பண்ணி கொடுத்துடணும். அப்பதான் இந்த ஜாப் அழகா எடுத்துன்னு போய் அங்க போய் டெப்ளாய் ஆகும். ஜென்கின்ஸ்ல ஜாப் எங்க போய் ஸ்டோர் ஆகும்னா எங்க சொல்லுவீங்க? வேர் லிவ் ஜென்கின்ஸ் ஒர்க் ஸ்பேஸ்னு ஒரு இடம் சொல்றீங்களா? அப்ப அதே மாதிரி தானே ஜென்கின்ஸ்ல ரன் ஆகுற ஜாப் ஸ்லேவ்ல போய் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா அப்ப அங்க இருக்கிற ஃபைல் பாத் செட் பண்ணணும்ல. அப்ப அந்த ஃபைல் பாத் எங்க செட் பண்ணணும்? ஹோம் உபுண்டு ஜென்கின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்ப இந்த டைரக்டரிக்குள்ள தான் எனக்கு என்ன ஆகும், அந்த ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு டைரக்டரி கிரியேட் ஆகும். அதுக்குள்ளதான் அந்த ஜாபும் போய் என்ன ஆகும், ஸ்டோர் ஆகும். அதுக்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம். அப்ப எல்லா ஸ்லேவ் மிஷின்லயும் இந்த ஜாவான்ற பேக்கேஜ் மட்டும் கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா? சோ இப்ப சொல்லுங்க, இது வந்து ஒரு ஏஜென்ட் பேஸ்டா இல்ல ஏஜென்ட் லெஸ்ஸான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஏஜென்ட் பேஸ்ட் அண்ட் ஏஜென்ட் லெஸ்? ஏஜென்ட் பேஸ்னா ஏஜென்ட் லெஸ்னா? அவன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், சத்தமா பேசு. நீ பேசுறது என் காதல இங்க கூட இங்கேதான் உட்காந்துட்டு இருக்கேன், என் பேச கேட்கலன்னு சொல்லிட்டேன். நீ சத்தமா பேசினாதான் உன் பேச நான் கேட்பேன். நீ சொல்லுங்க.
ஏஜென்ட் பேஸ்னா ஏஜென்ட் லெஸ்னா ஏஜென்ட் பேஸ்னா ஏஜென்ட் லெஸ்னா இதை நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கும் போதே நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? நான் திரும்பி கேட்பேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். கேட்டேன்னா கரெக்டா? சொல்லுங்க. ஏஜென்ட் பேஸ்னா ஏஜென்ட் லெஸ்னா நீ சத்தமா சொல்லு, நான் ஆன்சரை கேட்கறேன். ம் 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 ஒரே சர்வர்ல ஒர்க் பண்ண ஏஜென்ட் லெஸ்ஸா? ஏஜென்ட் லெஸ்னா என்னது? ம் அதே சர்வர்ல ஏஜென்ட்டே இல்லாம அதே சர்வர்ல ஒர்க் பண்ணுவீங்களா? ஒரு சர்வர்ல ஒரு மாஸ்டர் மிஷின் கோயிங் டு கம்யூனிகேட் வித் ஸ்லேவ் மிஷின். அப்ப அந்த ஸ்லேவ் மிஷினோட கம்யூனிகேட் பண்றதுக்கு அந்த ஸ்லேவ் மிஷினுக்குள்ள நீங்க என்ன வச்சிருக்கணும்? ஒரு ஏஜென்ட். அந்த ஏஜென்ட் வச்சு அதை கம்யூனிகேட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு மிஷின் கம்யூனிகேட் பண்ணதுன்னா அதான் என்னது? ஏஜென்ட் லெஸ். இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஸ்லேவ் மிஷின்ல ஏதாவது ஏஜென்ட் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணனா? இல்ல. என்னதான் இன்ஸ்டால் பண்ணேன்? ஒரு பேக்கேஜ் மட்டும் தான் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணேன், மற்றபடி வேற எதுவுமே பண்ணல. அப்ப இது ஏஜென்ட் பேஸ்டா ஏஜென்ட் லெஸ்? ஏஜென்ட் லெஸ். அப்ப எப்படி இது கம்யூனிகேஷன் நடக்குது? அப்ப ஏஜென்ட் லெஸ்ல எப்படி கம்யூனிகேஷன் நடக்குது? ஆன்சிபிள் கிளாஸ் முடிஞ்சிருச்சா? இல்ல உங்களுக்கு என்ன கிளாஸ் மட்டும் ஸ்லங்க் தான் முடிஞ்சிருக்குல்ல? ஓகே, பரவாயில்ல. அப்போ சொல்லலாம் எந்த கம்யூனிகேஷன்ல நடக்குது அப்படின்னா எஸ்எஸ்ஹெச் கம்யூனிகேஷன்ஸ் வழியா நடக்குது. எது வழியா நடக்குது? எஸ்எஸ்ஹெச் வழியா நம்ம வந்து கம்யூனிகேஷன் பண்ண போறோம். சரியா? சரி, இதுதான் சினாரியோ. அப்ப கான்செப்ட் பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணியாச்சு, பண்ண வேண்டியது எல்லாமே முடிச்சாச்சு. சர்வர் ரெடி, ஜென்கின்ஸ் ஆல்ரெடி ரெடி, டெஸ்ட் சர்வரும் ரெடி. டெஸ்ட் சர்வருக்குள்ள அந்த பேக்கேஜஸ் போட்டு டெஸ்ட் சர்வரும் கிளியரா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஜாப் கிரியேட் பண்ணணும். சரிங்களா? ஜாப் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி டேஷ்போர்ட்ல ஒரு ஆக்டிவிட்டி பண்ண முடிச்சிடணும். ஜென்கின்ஸ் ரீலோட் ஆயிடுச்சு, வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுல நான் டேஷ்போர்ட்ல கான்ஃபிகரேஷன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஜாப் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி டேஷ்போர்ட் லெவல்ல ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணிடுறேன். ஏன்னா இன்டர்னலா பண்ணியாச்சு, இப்போ டேஷ்போர்ட் லெவல்ல நம்ம ஒன்று பண்ணணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் ஸ்லோவா தான் ஒர்க் ஆகும். இந்த இடத்துல நோட்ஸ் அப்படின்னு இருக்கா? நோட்ஸ்னாலும் சர்வர்னாலும் ஒண்ணுதான். நோட் சம்டைம்ஸ் நோடுன்னு வாங்க, சர்வர் அப்படின்னு வாங்க, மிஷின்னு சொல்லுவாங்க. நிறைய நேம்ல கால் பண்ணுவாங்க, எல்லாமே ஒரே மீனிங். சரிங்களா? ஜென்கின்ஸ்ல இதை நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜென்கின்ஸ் பொறுத்தவரைக்கும் ஓகே. ஸோ இந்த இடத்துல பில்ட்-இன் நோட் அப்படின்னு காமிக்குது இல்லையா? இது வந்து யாருன்னா இதான் ஜென்கின்ஸ். ஜென்கின்ஸ் எந்த சர்வர்ல இன்ஸ்டால் ஆயிருக்கோ அதுதான் இந்த இடத்துல பில்ட்-இன் நோடா இருக்கு. இது கூட நான் என்ன ஆட் பண்ண போறேன்? இன்னொரு நோட ஆட் பண்ண போறேன். இது கூட என்ன பண்ண போறேன்? இன்னொரு நோட வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ண போறேன். இங்க கேளுங்க ப்ரோ, அவர் தான் சொல்லி கொடுத்தாருன்னா நீங்க அவர்கிட்டயே கேட்டுக்கலாமே. அப்புறம் எதுக்கு நான் இங்க வரணும்? குத்துக்காலாட்டம் உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். என்ன டவுட் உங்களுக்கு? ஏன் கவனிக்கல? அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்லேவ் மிஷின்
அப்படின்னு நான் வந்து செட் பண்றேன். slave 1 ஏதாவது நேம் பெர்மனன்ட் ஏஜென்ட் கிரியேட். இந்த ஸ்லேவ் மிஷினை நான் வந்து டேஷ்போர்ட்ல கான்ஃபிகர் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 அப்படின்னு சொல்றேன். ஸோ என்ன எதுக்காக 3 நான் வந்து சும்மா தான் நம்பர் செட் பண்ணிருக்கேன். 3 எதுக்காகனா ஜென்கின்ஸ் வந்து எவ்வளவு டைம் வந்து ஸ்லேவ் மிஷின்ல ஜாப் எக்ஸிக்யூட் பண்ணும், அதான் நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டர்ஸ். எவ்வளவு டைம் ஜாப் வந்து ஜென்கின்ஸ் அந்த ஸ்லேவ் மிஷின்ல ரன் ஆகணும். 1 டைம் ரன் ஆகணுமா, 2 டைம் ரன் ஆகணுமா, இல்ல 3 டைம் ரன் ஆகணுமா? நான் இந்த இடத்துல 3 வச்சிருக்கேன். இது உங்களோட பாயிண்ட் தான், நீங்க எவ்வளவு நாளும் வச்சுக்கலாம். தென் ரூட் டைரக்டரி, ஸ்லேவ் மிஷினோட ரூட் டைரக்டரி என்ன செட் பண்ணோம்? ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் ubuntu ஸ்லாஷ் ஜென்கின்ஸ். இதான் அந்த டெப்ளாய்மெண்ட் பாத்னு சொல்லியிருந்தீங்க. கரெக்டா? இங்கதான் நம்மளுக்கு என்ன கிரியேட் ஆக போகுது? ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் ஆக போகுது. சரியா? தென் லேபிள் நேம். லேபிள் நேம் இஸ் வெரி மஸ்ட். கண்டிப்பா நீங்க வந்து இதை பேஸ் பண்ணி தான் இன்டர்வியூ கொஸ்டினே போகும். அப்படின்னா என்கிட்ட ஒரு ஜென்கின்ஸ் மிஷின் இருக்கு, ஒரு டெஸ்ட் சர்வர் இருக்கு. இந்த இடத்துல ஒரு டெஸ்ட் சர்வர் இருக்கிற இடத்துல என்கிட்ட 4-5 டெஸ்ட் சர்வர் நான் என்ன பண்ணிருக்கேன்? கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கேன். நான் என்ன பண்ணிருக்கேன்? 4-5 டெஸ்ட் சர்வர்ஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஓகே, எல்லாமே மாஸ்டர்ஸ் எல்லாம் கான்ஃபிகர் ஆயிருக்கு. இப்போ என்கிட்ட ஒரு ஜாப் இருக்கு. இந்த ஜாப் எனக்கு வந்து எந்த டெஸ்ட் சர்வர்ல ரன் ஆகணும்ன்றதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இது இதுல ரன் ஆகணுமா, இதுல ரன் ஆகணுமா, இல்ல இதுல ரன் ஆகணுமான்றது எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன்? அதுக்கு தான் நான் என்ன பண்றேன்? என்ன செட் பண்றேன்? அதுதான் லேபிள் நேம். அப்போ ஒரு சர்வருக்கும் நான் என்ன கொடுத்துருவேன்? ஒரு லேபிள் நேம். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்வருக்கு HDFC அப்படின்னு கொடுத்தேன்னா, அப்போ HDFCல எத்தனை சர்வர் இருக்கும்? HDFCன்ற லேபிள் எத்தனை சர்வர் இருக்கும்? 1. இப்போ இந்த இடத்துல நான் வந்து SBIன்னு கொடுத்தேன் அப்படின்னா இதுல 1, இதுல ICICIன்னு கொடுத்தேன்னா இதுல 1. சரிங்களா? இப்படி இருக்கும். இப்போ இதுலயும் HDFC இதையும் HDFCன்னு கொடுத்திருந்தானா எத்தனை சர்வர் காமிக்கும்? 2. சரிங்களா? 2 டேக் நேம் மாதிரி. அது டேக் நேம் மாதிரி. அந்த டேக் நேமை ஃபாலோ பண்ணி தான் அது டெப்ளாய் பண்ணும். நான் இந்த இடத்துல HDFC அப்படின்னு கொடுக்குறேன். தென் யூசேஜ் வந்து ஒன்லி த பில்ட் ஜாப் வித் லேபிள் எக்ஸ்பிரஷன் மேட்ச். எந்த லேபிள் மேட்ச் ஆகுதோ அதில் போய் டெப்ளாய் பண்ணேன். லான்ச் மெத்தட் வந்து லான்ச் ஏஜென்ட் via SSH வழியாக தான் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணி போகிறோம். ஸ்லேவ் மிஷினோட IP அட்ரஸ், டெஸ்ட் சர்வரோட IP அட்ரஸ் காப்பி பண்றேன். காப்பி அண்ட் பேஸ்ட். கிரெடென்ஷியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஜென்கின்ஸ். இந்த வாட்டி கிரெடென்ஷியல்ஸ் நம்ம எப்படி ஆட் பண்ண போறோம் அப்படின்னா SSH யூசர் நேம் வித் பிரைவேட் கீ. ஏன்னா மிஷின்குள்ள அப்படிதானே ஆட் பண்ணிருக்கோம். SSH யூசர் நேம் தானே செட் பண்ணிருக்கோம். SSH ஓட யூசர் நேம் வந்து பாத்தீங்கன்னா ubuntu. ஓகே, நம்ம ubuntu நேம்ல தான் லாகின் பண்ணி வச்சிருக்கோம். பிரைவேட் கீயை டார்கெட் பண்றோம். பிரைவேட் கீ எது? எந்த நேம் உள்ள கொண்டு வரணும்? இப்ப பெம்மா PPKவா? பெம் கண்டென்ட் தான் கொண்டு வரணும். PPKவை கொண்டு வரக்கூடாது. ஆல்ரெடி சொன்னதுதான். PPK கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. போட்டுட்டு ஆட். இப்போ செக் பண்ணீங்க அப்படின்னா உபுண்டுன்ற கிரெடென்ஷியல்ஸ். இப்போ இந்த கிரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணி தான் ஜென்கின்ஸ் என்ன பண்ண போகுது? ஸ்லேவ் மிஷின்ல ஒரு ஜாபை ரன் பண்ண போகுது. ஏன்னா ஸ்லேவ் மிஷின்ல வந்து எந்த இதில் அத்தன்டிகேட் ஆகணுன்றதை நான் என்ன பண்ணிட்டேன்? ஜென்கின்ஸ்க்கு கிரெடென்ஷியல்ஸ்ல கொடுத்துட்டேன். அதுல நான் 2 டைப் வச்சிருந்தேன். ஒன்னு வந்து யூசர் நேம் வித் பாஸ்வேர்டு வந்து போன இதுல சொல்லி கொடுத்தாச்சு. இதுல நான் என்ன பண்ணிருக்கேன்? SSH யூசர் நேம் வித் பிரைவேட் கீ. உங்களோட ப்ராக்டிக்கல், உங்களோட ப்ராஜெக்ட் செஷன்ல வந்து இதே மாதிரி கிரெடென்ஷியல் சொல்லி கொடுப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சீக்ரெட் டெக்ஸ்டா ஆட் பண்ணுவாங்க. சீக்ரெட் டெக்ஸ்டா, அதாவது பைப்லைன் எழுதுவாங்க. பைப்லைன்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை அட்டாச் பண்ணுவாங்க. ஆனா அந்த பாஸ்வேர்டு யூசர் நேம் வந்து காமிக்காது. எப்படி இருக்கும்னா ஸ்டாரா இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் GitHub ஸ்டேஜ்ல இருந்து கோடை புல் பண்ணி எடுக்கணுமா? அப்ப ஜென்கின்ஸ் வந்து GitHub-ஓட என்ன பண்ணணும்? அத்தன்டிகேட் பண்ணணுமா? அப்ப அதுக்கு ஒரு கிரெடென்ஷியல்ஸ் தேவையா? அந்த கிரெடென்ஷியல்ஸ் அந்த ஸ்டேஜ்லயே என்ன பண்ணிடும்? ஆட் பண்ணிடும். அதுதான் சீக்ரெட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு தனி ஒரு பைப்லைன் ஸ்டேஜ் மாதிரி கோடு மாதிரி எழுதி அந்த கோடு அதில் அட்டாச் ஆயிடும். அப்ப ஜென்கின்ஸ் வந்து GitHub-ல இருந்து கோடு புல் பண்ணும்போது GitHub என்ன பண்ணும்? அத்தன்டிகேட் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ வந்து அந்த கோடு என்ன ஆட்டோமேட்டிக்கா அங்க போயிடும். அந்த கோடு உங்களுக்கு வந்து விசிபிலிட்டியா தெரியாது.
அந்த கோட் எப்படி இருக்கும்னா ஹேஷ் மாதிரி போட்டிருக்கும். இப்படி ஸ்டேஜ் அதாவது டெக்ஸ்ட் வழியாகவும் நீங்க என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலான்றது இன்னொரு மெத்தட். சரிங்களா, அது உங்களோட ப்ராஜெக்ட்ல பார்ப்பீங்க. நம்ம இப்ப என்ன மெத்தட் பண்ணியிருக்கோம், SSH யூசர் நேம் வித் பிரைவேட் கீ. சரியா, தென் ஃபர்ஸ்ட் கீ செக்கிங்ல மேனுவலி ட்ரஸ்டட் கீ வெரிஃபிகேஷன். மேனுவலா போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா மேனுவலா உள்ள நம்ம அப்படிதான் கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கோம். அதுதான் மாஸ்டர் மிஷின்ல என்ன செட் பண்ணோம், நம்ம அந்த கீ பேஸ் உள்ள கொண்டு வந்தோமா, அதுக்கு அது மேனுவலா நீ போய் செக் பண்ணு. செக் பண்ணி பார்த்துட்டு வெரிஃபை ஆச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோ, தென் சேவ். அவ்வளவுதான். இப்ப நம்ம பண்ணது கரெக்டா பண்ணோம், மற்றபடி வேற எதுவுமே வேண்டாம். நம்ம பண்ணது கரெக்டா பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்ப நம்மளோட ஸ்லேவ் மிஷின் இங்க ஆட் ஆகும். நீங்க பண்ணது ஏதாவது மிஸ் மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்க ஸ்லேவ் வந்து வராது. செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இங்க நாட் என்ஏன்னு இருக்கா, இந்த இடத்துல ரிஃப்ரெஷ் பண்றேன். வரேன், இன்சிங்க்னு வந்திருக்கா, அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம வந்து சிங்க் ஆயிடுச்சு. இது இன்கேஸ் நீங்க ஏதாவது மிஸ் மேட்ச் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ஏன்னு வந்துடும். என்ஏன்னு வந்ததுன்னா உங்களுக்கு வந்து நாட் அவைலபிள், இல்லைன்னா ஆஃப்லைன் அப்படின்னு மாறிடும். ஆஃப்லைன் அப்படின்னு மாறிடும். சரியா, இதே சினாரியோ தான். இந்த மாதிரி நீங்க எந்த சர்வர் வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம், இதே கான்செப்ட்ல கீழே கீழே கான்ஃபிகர் பண்ணிக்கிட்டே வரலாம். சரியா, தென் இப்போ நான் என்ன பண்ணேன்னா டேஷ்போர்டுக்கு போறேன். ஸோ இந்த ஃப்ரீ ஸ்டைலில் செலக்ட் பண்றேன். இந்த இடத்துல நான் வந்து ஒரு சும்மா ஒரு டாஸ்க் ஒன்று அசைன் பண்றேன்னு வைங்க. நியூ டைரக்டரி அப்படின்னு செட் பண்றேன்னு வைங்க. இப்போ இதுதான் என்னோட டாஸ்க். இப்போதைக்கு எனக்கு வந்து ஒரு டைரக்டரி கிரியேட். இந்த டாஸ்க் இப்போ எனக்கு வந்து எங்க எக்ஸிக்யூட் ஆகணும்னா என்னோட ஸ்லேவ் மிஷினில் எக்ஸிக்யூட் ஆகணும். அப்போ நான் எப்படி அதை டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னா, மேலே கேன் see that restrict where this project can be run என்ற ஆப்ஷன் இருக்கா, இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன கேக்குது, என்ன லேபிள் கொடுக்கணும், HDFC. என்ன வருது, matches the one node. ஓகேவா, then apply and save. இப்போ ட்ரிகரிங்ல இப்போ நான் மேனுவல் ட்ரிகரிங், அப் ஸ்ட்ரீம், டவுன் ஸ்ட்ரீம், ஓகேங்களா, இது எல்லாமே நான் பண்ணேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ நான் மேனுவல் ட்ரிகரிங் தான் பண்ண போறேன். ஜஸ்ட் நான் ரன் பண்ணனா எனக்கு அந்த ஜாப் வந்து எனக்கு ஸ்லேவ் மிஷின்ல ரன் ஆகும். சார் ரன் ஆயிடுச்சு, ரெண்டாவது இது ஃபெயில் ஆயிடுச்சு. 2 டைம் ரன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இது ரன் ஆயிருக்கு பாருங்க. 2 டைம் கிளிக் பண்ணிட்டேன், அதனால ரெண்டாவது இது ஃபெயில் ஆயிடுச்சு.
எங்க கிரியேட் ஆயிருக்கு? ஹோம். இப்போ நம்மளோட ஸ்லேவ் மிஷின்ல cd jenkins கொடுத்தீங்க அப்படின்னா இதுல ஒர்க் ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்கா அது கிரியேட் ஆயிடுச்சு. என்னோட லாஸ்ட் ஜாப் இருக்கிறது. சரியா? அப்ப இதே தான் சினாரியோ. இப்ப நீங்களும் இதே தான் என்ன பண்ண போறீங்க? உங்களை மாஸ்டர்ஸ்ல எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாச்சு. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா மாஸ்டர் மிஷின்ல நீங்க வந்து ஒரு சாம்பிள் டாட் வார் ஃபைல ஒரு ஜாப் குள்ள வைக்க போறீங்க. அந்த பில்டு சக்சஸ் ஆச்சுன்னா அந்த சாம்பிள் டாட் வார் ஃபைல் உங்களோட ஸ்லேவ் மிஷின்ல டாம்கேட்ல வெப் ஆப்ஸ்ன்ற ஃபைல் பாத்ல வந்து சேவ் ஆகும். அதான் உங்களோட டாஸ்க். அதோட ஸ்லேவ் மிஷினோட ஐபிஎஸ் எடுத்து கூகுள்ல கிளிக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வரும். சரியா? இதான் சினாரியோ. ஓகேவா? கிளியரா? கிளியரா? நீ டவுட்? அதே மாதிரி நான் உங்களுக்கு அந்த பைப்லைன் கான்செப்ட் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதையும் நான் இங்க காமிச்சிடுறேன். பைப்லைன்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ரெண்டு பைப்லைன் ரெண்டுமே இங்க ஓபன் பண்றேன். டிக்ளரேட்டிவ், ஒன்று வந்து ஸ்கிரிப்டட். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ் பைப்லைன், இது வந்து ஸ்கிரிப்டட் பைப்லைன். ரெண்டுத்தோட சாம்பிள் எக்ஸாம்பிள் தான் அது. ஸோ இப்படிதான் வந்து ரியல் டைம்லையுமே உங்களுக்கு வந்து பைப்லைன்ஸ் இருக்கும். ஸோ ஸ்கிரிப்டட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் த நேம் ஆஃப் நோட் அப்படின்ற நேம்ல ஆரம்பிக்கும். டிக்ளரேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் த நேம் ஆஃப் பைப்லைன் அப்படின்ற நேம்ல ஆரம்பிக்கும். ஏஜென்ட், எனி, இப்படி இதுதான் சின்டாக்ஸ். ஸோ சின்டாக்ஸ் வைஸ் தான் ரெண்டுத்துலயும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும். மற்றபடி எல்லாமே ஒன்று தான். மோஸ்ட்லி இப்போ டிக்ளரேட்டிவ் தான் அதிகமாக யூஸ் பண்றாங்க. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இதுல நிறைய கண்டிஷன்ஸ் நிறைய ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? இது அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. அதனாலதான் முன்னாடி மோனோலித்திக் அப்ளிகேஷன்ல ஸ்கிரிப்டட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாரும் மைக்ரோ சர்வீஸ் மாறும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்போ எல்லாருமே அதுதான் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டிஷன்ஸ். இதுல நிறைய கண்டிஷன்ஸ் செட் பண்ணலாம். இதுல அந்த மாதிரி எதுவும் பண்ண முடியாது. சின்டாக்ஸ் படி ரெண்டும் ஒரே மாதிரி தான் வரும். மேல மட்டும் ஸ்டார்டிங்ல இதுல நோடுன்னு ஆரம்பிக்கும். ஸ்கிரிப்டட்ல டிக்ளரேட்டிவ்ல என்னன்னு இருக்கும்? பைப்லைன் ஆரம்பிக்கும். ஆனா எல்லா ஸ்டேஜஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாருங்க, கிட்ஹப் ஸ்டேஜா? அப்ப கிட்ஹப் ஸ்டேஜுக்குள்ள என்னென்ன நடக்கணுமோ அதுக்கான ஸ்டெப்ஸ் இதுல இருக்கு. புரியுதுங்களா? அடுத்தது பில்டு ஸ்டேஜா? இப்ப பில்டு யார் கூட நடக்கணும்? மேவன். அப்ப மேவனுக்குள்ள என்னென்னலாம் நடக்கணுமோ அது இதுல இருக்கு. அடுத்தது டெஸ்ட் ஸ்டேஜா? டெஸ்ட்டுக்குள்ள என்னென்ன நடக்கணும் இதுல இருக்கு. அப்புறம் ரிலீஸ், டெப்ளாய். இப்போ ஒரு ஸ்டேஜ்ல என்னென்ன ஆக்ஷன் நடக்கணுமோ அது எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். அப்ப இந்த பைப்லைன் அப்படியே காப்பி பண்ணி ரன் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்டேஜுக்குள்ள என்னென்ன ஆக்ஷன்ஸ் கொடுத்துருக்குமோ அதை அப்படியே ஜென்கின்ஸ் என்ன பண்ணும்? பண்ணிக்கிட்டே வரும். இப்போ இதுல ஏதாவது இஷ்யூ வந்தது அப்படின்னா நீங்க தான் என்ன பண்ணுவாங்க? ட்ரபிள் ஷூட் பண்ணணும். அதுதான் உங்களோட வேலையை. ஓகேங்களா? இப்போ இதுதான் இது வந்து ஒரு குரூவி ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? இது வந்து ஒரு குரூவி ஸ்கிரிப்டிங். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இது ஒன்று இது வந்து ஸ்கிரிப்டடு, இது வந்து டிக்ளரேட்டிவ். இன்டர்வியூல கேட்பாங்க, ஏதாவது ரைட் சம் ஜென்கின்ஸ் பைப்லைன் ஏதாவது எழுதி காட்டுங்க. அது அதாவது வந்து சாம்பிளா எழுதி காட்டுங்கன்னு சொன்னாங்கன்னா உங்களோட இது ஸ்டேஜஸ் நீங்களே ஒன்று உங்களோட ப்ராஜெக்ட் செஷன்ல யூஸ் பண்ற ஸ்டேஜஸே நீங்க எடுத்து ஆட் பண்ணி காமிக்கலாம். சம்டைம்ஸ் அவனே ஒரு சினாரியோ கொடுத்து எழுத சொல்றானா தான் கொஞ்சம் கஷ்டம். சாம்பிளா எழுதி காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் செஷன்லயே ஒரு பைப்லைனுக்கான ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க. அந்த ஸ்கிரிப்டே நீங்க என்ன பண்ணலாம்? எழுதி காமிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் சினாரியோ. இதே ஸ்கிரிப்டை உங்களோட ப்ராஜெக்ட் செஷன்ல பார்ப்பீங்க. அது டிக்ளரேட்டிவ்ல தான் இருக்கும். அதுல நான் இந்த இடத்துல எந்த ஸ்டெப்ஸும் இல்லாம இருக்கு இல்லையா? ஆனா அதுக்குள்ள ஸ்டெப்ஸோட இருக்கும். எந்த பிரான்ச்ல இருந்து எடுக்கணும், தென் வந்து என்ன கைண்ட் ஆஃப் பில்டிங் பேக்கேஜ் பண்ணணும், வார் ஃபைலாவா இல்லை ஜார் ஃபைலா, அந்த பேக்கேஜ்க்கான டீட்டெயில்ஸ், அப்புறம் என்னென்ன டெஸ்ட் பண்ணணும், டெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ், டாக்கர் இமேஜா எப்படி பில்ட் பண்ணணும் அதுக்கான கமெண்ட்ஸ், டெப்ளாய் எங்க பண்ணணும், கியூபர்நெட்டிஸ் வழியா டிப்ளாய் பண்றீங்களா இல்லை ஆன்சிபிள் வழியா டிப்ளாய் பண்றீங்களா, அந்த டிப்ளாய்மெண்ட் ஸ்டேஜ்,
அது எல்லாமே இதுக்குள்ள இந்த ஸ்டெப்ஸ்குள்ள இருக்கும். அப்ப இது அப்படியே ரன் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே ஒரு ஸ்டேஜா நடந்துட்டே வரும். அதான் concept. நான் உங்களுக்கு இன்புட் இல்லாம இருக்கு. நீங்க ஃபியூச்சர்ல பார்க்கும்போது நீங்க எல்லா டூல்ஸும் ஒன்ஸ் நீங்க முடிச்ச பிறகு நீங்க பார்க்கும்போது கெட் அன் ஐடியா. இப்படிதான் இருக்குமே ஒரு ஸ்டேஜ். இதுதான் உங்களோட இதுலயுமே இருக்கும். சரிங்களா? அதனாலதான் நான் முன்னாடியே காமிச்சிடுறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். எப்படி ஒரு ஸ்டேஜ் எப்படி பில்ட் பண்றாங்கன்ற ஒரு ஐடியா இருக்கும். இதே மாதிரிதான் ரியல் டைம்லயும் இப்படிதான் இருக்கும். ரியல் டைம்ல இதே மாதிரிதான் ஒரு ஸ்டெப்ஸ்க்குள்ள நிறைய ஸ்டெப்ஸ் மென்ஷன் பண்ணி இருக்கும். சரியா? இது நம்ம எழுதுவோம். நம்ம வந்து ஒரு ஜூனியர் டெவாப்ஸா இருக்கிறீங்க அப்படின் போது ஒண்ணு நீங்க எழுத சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இருக்கிற ஸ்டேஜஸ மானிட்டர் பண்ண சொல்லுவாங்க. ஏதாவது அடிஷனல் ஸ்டேஜ் ஆட் பண்ணுங்க. இல்ல ஏதாவது ஸ்டேஜ் ஃபெயில் ஆச்சுன்னா எதனால ஃபெயில் ஆச்சுன்னு செக் பண்ணி கன்சோல் லாக் செக் பண்ணுங்க. அதை ட்ரபிள் ஷூட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்ப நீங்க எழுதியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நீங்க தான் அதை எழுதியிருக்கீங்க. இப்ப எங்க எரர் உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். வேற யாராவது எழுதியிருக்காங்க அப்படின்னா நம்ம தான் உட்காந்து ட்ரபிள் ஷூட் பார்க்கணும். சரிங்களா? நம்மளுக்கு வந்து உங்களோட வேலை இதுல உங்களுக்கு பெருசா வேலை இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆக்சஸே பெருசா இதுல இருக்காது. ஓகேங்களா? நீங்க வந்து டெராஃபார்ம்ல ஒர்க் பண்றவங்க ஜென்கின்ஸ்ல உங்களுக்கு வேலை கொடுத்தா செய்ய முடியுமா? முடியாது. ட்ரபிள் ஷூட்டிங் தான் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஜென்கின்ஸ்ல தான் வேலையே மொத்தமா அப்படின்னா நீங்க தான் என்ன பண்ணுவீங்க? எண்ட் டு எண்ட் பார்த்தாகும். அதுக்கேற்ற மாதிரி இன்டகிரேஷன் ஸ்டெப்ஸ் மெயினா இன்டகிரேஷன். ஒரு டூலையும் இன்னொரு டூ ஜென்கின்ஸையும் மற்ற டூலையும் எப்படி இன்டகிரேட் பண்ணுவீங்க? இன்டகிரேஷன் ஸ்டெப்ஸ் இஸ் வெரி வெரி மஸ்ட். ஓகேங்களா? அது தெரிஞ்சாலே போதும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்கிரிப்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். கிளியரா? ஸோ கொடுத்துருக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவுட்புட் கொடுங்க. சரிங்களா? ஆன்லைன் கிளியரா? அண்ட் அதே மாதிரி இந்த கமெண்ட்ஸ் மேஜர் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. குரூப்லேயே இதை எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுருங்க. இதை க்ளோஸ் பண்ணிட்டா இந்த இது வராது அதுக்கப்புறம். பிரவீன் இதை காப்பி பேஸ்ட் பண்ணி நோட் பேட்ல வச்சுட்டு எடுத்து உங்க குரூப்ல நீங்களே போட்டுருங்க. சரிங்களா? ஓகே. ம் சரி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சோடனே என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ப்ராப்பரா டெர்மினேட் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா தேவையில்லாத காஸ்ட். சரிப்பா. என்கின்ஸ் அவ்வளோதான். ஏன்பா? சரிப்பா. தேங்க்யூ.